ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தா லைவ்ல வந்து ஒரு சூப்பர் சம்பவம் காலையிலேருந்து மொக்கையாக தான் போயிட்டு இருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்து காண்டா இருப்பீங்க. விஜய் பார்வதி மட்டும் அங்கங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ எஃப்ஜே வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா விஜய் பார்வதி எஃப்ஜே வந்து ஒரு வழியாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஒரு பிளானை போட்டாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஏதாவது போனவங்க பார்த்தா எல்லாரும் அங்காச்சேரி விளாண்டுட்டு இருக்காங்க. அரம்பம் அரம்பம் என்ன நடக்குது? இவ்வளோ கோடி செலவு பண்ணி பிக் பாஸை நடத்தினா அந்தாச்சரி பாட்டை விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ அதிக இதுவாக பண்ணுவாங்க பார்த்தா, ஆக்கப்பூர்வமாக பண்ணுவாங்க பார்த்தா ஒன்றும் இல்லை. சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி வைக்கிறாங்க. எஃப்ஜே வந்து அப்படியே ஆடி போயிட்டாப்புல. என்னென்னா சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி பிக் பாஸ் ஃபேமிலின்னு முதல்ல இருந்துச்சு. அப்போ நடுவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கானா வந்து அங்கேயே தான் இருக்கார். ஒரே பெட் அவருக்கு. விக்கல்ஸ் அங்கேயே தான் இருக்கார். அதாவது பிபி ஃபேமிலியில் ஒரே பெட் தனியாக அவருக்கு. அமித் இருக்கார் தனியாக ஒரே பெட்டு. கமருதன் இருக்கார் அவருக்கு தனியாக வந்துட்டு ஒரே பெட்டு. ஆனால் கானாமித்தை வந்து இப்போ தான் வந்துட்டு இவர் போனதுனால யார் திவாகர் போனதுனால தான் தனி பெட்டு. பட் கெமி, அமித், விக்கல்ஸ், விக்ரம், கமருதி இவங்க 4 பேரும் முதல்ல இருந்தே தனியாகவே வந்துட்டு ஒரு பெட்டில் தனியாக படுக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டோரேஜும் தனியாக இருக்குது. இது யாராவது கண்டுபிடிச்சாங்களா பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கண்டுபிடிச்சி அதை எஃப்ஜே காதில் ஏற்றிட்டாங்க. என்னென்னா நார்மலாக வந்து எஃப்ஜே வந்துட்டு சபரியை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. முதல்ல எதுக்கு சபரி வந்துட்டு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் அந்த ராஜா ராணி டாஸ்கில், அதனால தான் நான் டென்ஷன் ஆனேன். அப்படி வந்து விஜய் பார்வதி அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லைடா அது ஓகே, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டேபிள் உட்காந்த பற்றியா அங்கே வந்து வெடலைப்பையன் வந்துட்டான். இந்த வெடலைப்பையன் வேர்டு ஏன் வருதுன்னா பிக் பாஸ் வந்து சொன்னார், நீங்கள் கேப்டன் ஆகிட்டீங்க, மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த வெடலைப்பையன்ற விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதை சொல்லும்போது இல்லை இந்த வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் யார்கிட்டும் பேச போகிறதே கிடையாது. அப்படி பிரச்சனை வந்து சைலண்ட் ஆகிறப்போ எல்லாம் கிளாப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து அதை வந்து மாற்ற போகிறது, அதை வந்து மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லைடா நான் எதுக்காக சொல்கிறேன்னா நானுமே வந்து பிக் பாஸ் அப்பப்போ சொல்லும்போது வரும்போதெல்லாம் அந்த டோரை சாத்திட்டு வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு நல்லா வந்து மண்டல இப்போ பதிஞ்சிருச்சு. அதேமாதிரி நீயும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் மேட்டரை வந்து அப்படியே நைஸாக எடுக்கிறாங்க. எடுத்து ஏன்டா ஒரு சிலர் மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த பெட்டுன்ற மாதிரியே போகுது. இப்போ ஸ்டோரேஜும் ஒரு சில பேர் பற்ற மாட்டுது. ஒரு சில பேர் தனியாக பெட்லேயும் படுத்துக்கிறாங்க, ஸ்டோரேஜும் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதை மாற்றணுமோ யார் யார் அப்படின்னு கேட்கும்போது இதை சொல்கிறாங்க. கெமி, அமித், விக்கல்ஸ், விக்ரம், கமருதி இவங்க 4 பேர் வந்துட்டு ரொம்ப நாளாக தனி பெட்டில் தான் படுத்துட்ருக்காங்க. அவங்கள ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு எஃப்ஜே இது சொன்னவொடனே என்ன பண்ணோம், சரி நான் இதை அட்ரஸ் பண்ணுறேன், இதுதான் கேப்டனோட வேலை. அவர் எவ்வளோ கேடி பாருங்க. சரி இதை நான் தனியாக பண்ண முடியாது, எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நீ எடுத்து வை, அதுக்கப்புறம் நான் அதுக்கு முடிவு பண்ணுறேன். இப்படி வந்து எவனா சொல்லுவானா கேப்டனாக இருக்கவங்க? இது அப்போ கோத்து வர வேலை தானே. நீங்கள் வந்து கேப்டனாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, ஏன் இங்கே அந்த மாதிரி இருக்கீங்க எடுத்தாங்கன்னா ஸ்டெப் அதுக்கு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா, இப்போ விஜய் பார்வதி சொல்கிறதுனால அங்கே வரும்போது வேணுட்டுமே என்ன பண்ணுவார், விக்கல்ஸ் விக்ரம் ஆரம்பிச்சிட்டாடா இவளுக்கு இதே வேலைன்னு ஆரம்பிப்பார். அவர் கமருதி என்ன சொல்லுவார், இவளை பற்றி எனக்கு தெரியுங்க, இது மாதிரி தாங்க மோசமாகவே பண்ணுவாள், நம்மளை ஏதாவது இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான்னுவாங்க. கெமி இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க சண்டைக்கு வருவாங்க. அமித் பார்கவ் ஏற்கனவே டென்ஷனாக இருப்பார். இது மாதிரி தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அழகாக வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னாங்களா, உடனே விஜய் இந்த மாதிரி கூப்பிட்டு அவரே சொல்லிடலாம். அது பண்ண மாட்டுறாங்க. அது வந்து விஜய் பார்வதி கையில் தான் வந்து வெடிக்கணும்னு இருக்குது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சூப்பராக ஒரு செம்ம பிளானை போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்லா பேசி செம்மையாக வந்து அட்வைஸும் கொடுத்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.